திமுகவோட கூட்டணி போட்டு உள்ள தேமுதிக. இதனை தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா சோதனை பெட்டியில தேமுதிக பற்றி சில விமர்சனம் சரி கருத்துக்கள் ஒரு ஸ்பெட்டா வருது. ஏனென்றால் திமுக கூட்டணி பிறகுதான் சுமார் 3 கோடி மதிப்பிலான கார் விவகாரம். ஏனென்றால் கேப்டன் கொடுத்ததுக்கு கேப்டனோட ஃபேமிலிக்கு சரிங்களாங்க ஒரு காரு கூட வாங்க தகுதி இல்லையா என்று பிரேமலதா பிரஸ் மீட்ல கிழிச்சிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். மறந்துடாம உங்களுக்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிட்டு அப்படியே சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் திமுக கூட்டணி இணைந்த பிறகுதான் சுமார் 3 கோடி மதிப்பிலான சொகுசு கார் வாங்கியதாக சமூக வலைத்தளத்தில் எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் மிக ஒரு கடுமையான ஒரு பதிலடி கொடுத்து உள்ளனர். தன் வாழ்நாள் முழுவதுமே மற்றவங்களுக்காக கொடுத்து சிவந்த கரங்களுக்காக சொந்தக்காரர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவர் குடும்பத்துக்கு ஒரு கார் கூட வாங்க கூட தகுதி இல்லையா என்று தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களான தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுமா அல்லது திமுக கூட்டணியில் இடம்பெறுமா அல்லது தாவேக கூட்டணியில் இடம்பெறுமா என்று ஊடகங்களில் அரசியல் ஒரு விவரங்கள் எழுந்துள்ளது. ஏன்னா தேமுதிக தான் கூட்டணி இன்னும் போடல. இப்ப போட்டுட்டாங்க டிஎம்கே கூட. ஆனா டிஎம்கே கூட போடுறதுக்கு முன்னாடியே அதிமுக போவாங்களாம் இல்லைன்னா தாவேக போவாங்களாம் இல்லைன்னா டிஎம்கே போவான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. அதனை தொடர்ந்து தான் தேமுதிக எதிர்பார்த்த வகையில் தான் திமுகவோட கூட்டணி போட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 8 சட்டமன்ற தொகுதியும் சரி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் சரி கொடுக்கப்பட்டது. அதன்படி தான் தேமுதிகவின் எல்கே சுதீஷ் ராஜையா சபா ஒரு எம்பியா ஆகியுள்ளனர். மேற்கொண்டு தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து தேமுதிக பெரிய கூட்டணி கட்சியா பார்க்கப்படுறது. ஏன்னா வட்ட எடுத்துக்கிட்ட டிஎம்கே காங்கிரஸ் கட்சி தான் ஒரு பெரிய கட்சியா இருக்கிறாங்க. இந்த டைம் என்னாச்சுன்னா தேமுதிக பண்ணனாலதான் அந்த ஒரு கட்சியை பெருசு பார்க்கிறாங்க. அதனுடைய சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு தேமுதிக பெரிய அளவில் உதவியா இருக்கும் என்று கருதப்படுகிறது. தேமுதிக சரி திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகுதான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மகன்கள் விஜய் பிரபாகரன் சரி சண்முக பாண்டியன் ஆகியவர் 3 கோடி மதிப்பிலான லேண்ட் கோவர், அந்த காரோட ஃபுல் நேம் என்னன்னா லேண்ட் கோவர் டெபண்டர் கார் வாங்கியதாக அவர் அந்த காரில் பயணிப்பதாக சமூக வலைத்தளத்தில் ஒரு படம் ஒரு போட்டாஞ்சேரி பயிரப்பட்டு விமர்சனங்களை முன்வைக்கிறது. மேலும் தான் திமுகவிடம் பணம் பெற்று வாங்கியதாக ஒரு புகார்கள் தேமுதிக மேல குற்றச்சாட்டு இருக்காங்க. இந்த நிலை தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ராஜ்யசபா எம்பி எல்கே சுதீஷ் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்து உள்ளனர். அப்போதுதான் திமுகவுடன் கூட்டணி அமைத்த பிறகுதான் 3 கோடி மதிப்பிலான லேண்ட் ரோவர் டெஃபெண்டர் கார் வாங்கியதாக பிரேமலதா விஜயகாந்த் மீது சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ள புகார் குறித்து செய்தியாளர்களிடம் கேட்டபோது சொல்லியிருக்காங்கன்னா இதற்கு பதிலளித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த் தான் கார் வாங்கியது எங்களுடைய நிர்வாகத்திற்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கேட்பதில் எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்கு புறம்பாக தான் உண்மைக்கு இல்லாத விஷயத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேமுதிகவை பற்றி சொல்வதற்கு எதுவும் கிடையாது. அந்தது குறை சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. லஞ்சம் ஊழல் வழக்கும் சரி சொத்து குவிப்பு வழக்கு கள்ளச்சாராயம் வழக்கு குண்டர் சட்டத்தின் கைது கனிம வள கொள்கை வழக்கு என இந்த மாதிரி ஒரு குற்ற வழக்கு இருக்கிறது என்று தேமுதிக மீது யாராவது ஒரு ஆள் குற்றம் சுமத்த முடியுமா என்று மேற்கொண்டுதான் 21 ஆண்டுகளாக ஆன கட்சி 21 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று சட்டசபைக்கு எதிர்கட்சி போன கட்சி தான் 1% யாராவது தேமுதிக மேல கலக்கம் விளைவிக்க முடியுமா என்று முடியாத என்ற கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்படி என்றால் இந்த கட்சி எப்படி அவமானப்படுத்த வேண்டும், எதிர்மறையா எப்படி செய்திகளை பரப்ப வேண்டும் என்று எதிர்கட்சிகள் யோசிக்க போதுதான் அவக்கூறி தெரிந்ததே 2 விஷயங்கள் தான். விஜயகாந்த் ஒரு தவறான ஒரு குடியார் தான் அடிக்கிறாரு கோபப்படுறார் என்று அவரை அசிங்கப்படுத்தி ஒரு கேவலப்படுத்தி எப்படி அவரை பற்றி எதிர்மறையா மக்களிடம் கொண்டு போனார்களோ அது போலதான் இன்றைக்கு என் மீது மக்கள் தலைமையிலான மீது களங்கத்தை வைத்து குற்றம் சொல்வது என்று ஒரு பேராஞ்சேரி இன்னொரு பேட்டி இருக்கிறது. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும், வேற சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாதா இன்றைக்கு அதுவே ஒரு பிடித்து மறுபடியும் சொல்லிக் கொண்டிருப்பதால் இன்றைக்கு மக்கள் தெளிவா விட்டார்கள். அவர்கள் யாருன்னா எதிர்கட்சிகள் சொல்வது 1% கூட உண்மை இல்லை என்பதை அவர்கள்
போர்டும் ஒரு பதிவுகள் மூலமாக தான் நிரூபித்து எப்படின்னா கொண்டார்கள். இது எங்கள் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் விஷயம்தான். நாங்கள் ஒரு வண்டி வாங்கி 1.5 வருடத்துக்கு மேல் வந்து ஆகியுள்ளது. அதை திருப்பதிக்கு வந்து எடுத்துக்கொண்டு போனால் அதை வந்து இப்படி தான் வாங்கினோம் என்றார்கள். என்ன நடக்கிறது இங்க? ஒரு வண்டி வாங்குறது தகுதி கூட கேப்டன் குடும்பத்துக்கு வந்து இல்லையா என்று கேட்கிறார்கள். ஒரு கார் வாங்குற தகுதி கேப்டன் குடும்பம் வந்து இல்லையா? கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் தான் கேப்டன். தான் சம்பாரத்தில் 90% மக்களுக்கு உதவி செய்தவர் தான் கேப்டன். அவர் செய்த ஒவ்வொரு உதவிக்கு பின்னால் தான் இருந்தவள் தான் நான் வந்து என்பது உலகம் வந்து எப்படி தெரியும். அதனால தான் குறை சொல்கிற வாயை வந்து சரி குறை சொல்லி கொண்டிருக்க இருக்கும். குறைக்கிற நாய் தான் குறைச்சு கொண்டு தான் இருக்கும். அவர்கள் எல்லாம் வந்து பதில் சொல்ற அவசியம் வந்து தேமுதிக வந்து எங்களுக்கு வந்து கிடையாது என்பது உறுதியா நான் வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா தேமுதிக வந்து 5% தாங்க, எங்களை வந்து விட்டு விடுங்கள் என தேமுதிகவை பற்றி பேசுங்கள் என்று கொந்தளிப்பதை வந்து பேசி வந்து உள்ளனர். மறந்துடாம தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமல விஜயகாந்த் அவங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றதோட நீங்க என்ன சொல்லிட்டு கமெண்ட்ல பின் பண்ணிருங்க.